யாரங்கே சுவாமி நாளிங்கே சாத்தாகி நான் சாத்தனக்கல சாமி அது நான் சாத்தனக்கல சாமி என் சாத்தகி என்று வச்சனித்தீர் கேட்டிங்க கருடால் வாரி நானே தாங்க நான் வந்திருக்கும் இரண்டு காலங்களில் நான் யார் முதல் என்ன பேர் என்ன நான் குலத்து வேந்தன் எங்க போய் விழுந்தே எனக்கு தெரியாது சாமி விழுந்தனா நீ தான சொன்ன எங்க விழுந்தனே குலத்து வேந்தன் குலத்து வேந்தன் நான் எதை முன்னிட்டு வந்தேன் காலைல ஒரு 1000 ரூபாய் வருதுதா ஆஸ்பத்திரி வந்தாலும் தெரியாதுண்ணா சும்மா போயிருவே சாமி ஆமாடா நீ அப்படிதானே போனேன் எதை முன்னிட்டு வந்தேன் எதை முன்னிட்டு வந்து ஒன்றாக வதனைக்கு வருவதை உன்னுடைய செவியண்ட காது கொடுத்து கவனம் முற்றி வைக்க வேண்டும். அப்படியே நான் யார் என்று குறித்து முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமை சிறந்த அழகு பொன்னகரம். இந்த நகரத்தின் பெயர் என்ன? மாரிமுத்தான் வளவு என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தேனிலிருந்து மச்சு தேசமாகும். இந்த மச்சுமான நகரே நாடகத்தை வைத்திருக்கிறார். எதற்காக? பாட்டப்ப சுவாமி பச்சாயம்மன் பாட்டப்பன் சாமி நிறைவேறிய காரணமாக யார் வச்சாங்க? பெரியசாமி, தங்க பொண்ணு, பூவரசன், சசிகுமார் சசிகுமார் குடும்பத்தார்கள் யாவற்றும் பேர்களும் வைத்து வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் இன்று ஓர் ரவி சிங்கார சீர்சபையானது நடத்தி வைத்திருக்கிறார். அன்பா நான் நாடகத்தை வைத்திருந்தாலும் போதுமா? ஒரு ஜானுக்கு உண்டானது என்ன? ஒரு ஜானுக்கு உண்டானது அளவுதாங்க. ஓய் தெரியாது என்னது? சரி அது தவுடு பூரி நாவட மனசு. ஒரு ஜான் என்றால் அங்கம் என்று சொல்லக்கூடிய வயிறு, உனது வயிறு. ஆமாங்க. அதுக்கு உண்டானது என்ன? சாப்பாடு. சாப்பாடு எல்லாம் தரணியிலே வாழ இயலுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. 32 தானங்களிலே சிறந்த தானம். ஆமாங்க. 2 தானம் தான். ஒன்று அன்னதானம், இன்னொன்று நிதானம். நிதானத்தில் இருந்தவன் வாழ்வை வைக்கிறான். அன்னதானத்தில் இருந்தவன் வாழ்வது சிறிய விட்டுறாங்க. அது போல இன்றி உப்புடன் உபசரித்து
வார்த்தை பேசி உப்பில்லா கூழ இட்டாலும் உண்பதற்கு தேன் அமிர்தம் போல ஆகுமா? எப்படி? ஒரு இடத்துக்கு சாப்பிட போறேன்னு வச்சுக்கோ, ஒரு இடத்துக்கு சாப்பிட போறேன், அப்ப அவங்க ஒரு கூழுதா குடுக்குறாங்க. அந்த என்னடா கூழு குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அவங்களுடைய வரவேற்பும் அவருடைய கவனிப்பும் மிக சிறப்பாக இருந்தா அந்த உப்பில்லாத கூழ் கூட உண்பதற்கு தேன் அமிர்தம் போல ஆகுமாமா. அது போல இன்று ஓரிரவதலி நமக்காக வேண்டி அன்னதானத்தை வழங்கி சொன்னதானங்களை வணங்கி நாடகத்தை வைத்தவரும் நாடகத்தை கண்டிலிக்கு வந்த அருமை ரசிகா பொதுமக்களும் நமது நாடகத்தை உலகமெங்கும் ஒளிபரப்ப செய்யக்கூடிய நமது சந்தோஷ் ஐயா அவர்களும் எப்படி சந்தோஷ் ஐயா, ஆமா, கலைவாணி நாடக சபா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சேர்ந்த சந்தோஷ் அண்ணா இன்று வந்து வருகை புரிந்திருக்கிறார். அது இல்லாம அவர் பேரு சபரி அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுக்கும் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படி எந்த முகமும் தங்கவும் ஆண்டி ஆண் பொண்ணு பக்கமெல்லாம் அரசப்பட்டு வாழ்ந்தி பெண் பொண்ணு பக்கமெல்லாம் வெத்தி பருகி ஏர் பொண்ணு பக்கமெல்லாம் போர் போராக விளங்கி எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அவர் செய்யக்கூடிய செயலானது ஒவ்வொரு நாளும் மென்மேலும் ஓஞ்சுலர்ந்து வெற்றி பெற்று சுகமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை ராமோதி. இன்று வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்ன? இன்று வைக்கப்பட்டுள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அரவான் மகரவர்த்தன் அரவான் சட்டைய பார்க்காததை பார்க்கலாமா பலம் கொண்ட ராமாயணத்தில் ராமாய பாக்குறானமா இவரு தானே சொன்னாரு ராமாயணம் பலம் கொண்ட ராமாயண கதையில் கேட்காததை கேட்கலாமா கீர்த்தி பெற்ற மகாபாரத காவியத்தில். அதுபோல கீர்த்தி பெற்ற மகாபாரத காவியத்தில் ஆரணிய பருவத்தில் இன்று வைக்கப்பட்டுள்ள நாடகமானது என்ன நாடகம்? மகரவர்த்தன் அரவான் சண்டை. இந்த நாடகத்தின் நான் யார், எமது பேர் என்ன சொல்கிறேன் வா. போயிட்டு பேசினாரு பாத்தாரு கடைசியில காலுக்கு நடுவுல ஆடின்னு நடிக்கணும். என்ன காலிங்கடா காலிங்கினா காலுக்கு நடுவுல ஆடன்னு சொன்னதும் எங்கேயோ போயிட்டேன். அதே நினைப்புலயே பிள்ளைங்களே நீ சென்னை
மாதவா சாமி வருது. என் பெயர் கீர்த்தி என்ன? என்னங்க? ஹரிகரி மூலமன்றி யாவரும் துதி செய்திடும். யாவரும் துதி செய்திடும். என் பெயர் கண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோபாலன், பச்சத்திரி மேனிமாயன், பாரவந்த கண்ணன், பாண்டவர் சகாயன், அநாதலட்சகன், ஆபத் பாண்டவன், எல்லுக்குள் என்னை போல் எங்கு நிறைந்த ஏகாந்த மூர்த்தி, ஆதி பரஞ்சோதி. என் பெயர் ஸ்ரீ மாய கண்ணன் என்று வஜனிப்பார். மாயக்கண்ணன். உண்மை. ஏங்க உமது பெயர் ஸ்ரீமந்த மாயக்கண்ணன் சொல்றீங்களே, உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? யார் அவர்கள்? யாரு? எப்பேற்பட்டவர்கள்? திடம்தாரா? நான் நினைக்கிறேன். சொல்கிறேன் வா. நன்மை உண்டி தவகிடதே
போடு. சுவாமி 10 மாதம் 3 நாள் தன் அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்தாங்களே உங்க தாய் தந்தை யாரு? யார் சொல்ல வேண்டுமா? சொன்னா சம்பள சாமி, இல்லனா அப்புறம் அவளுத்தா ஐயா அப்படின்னா அதே வயல சொல்லணுமா? மாதவா சாமி, என் தாயார் யாரு? முந்தி தவகிடந்து 300 நாள் சுமந்தி வாடா மகனே என் வருங்கால இளவரசா என்று. வாடா மகனே வருங்கால குடியாரா என்று சொல்லு. இளவரசா என்று அவனை வளர்த்தனாங்க சாமி. அந்த மாதிரி அதை சொல்றான். உருவி வளர்த்தனாங்க. அப்படி வளர்த்தனாங்க. உருவி அதுலயே உடம்ப பார்த்தா தெரியல. காகட்டியா அப்படி என்னை பாராட்டி சீராட்டி போட்டி வளர்த்தாரே என் மாதா தேவகி ரோகிணி என்று வச்சனிக்கிறார். உங்களை வளர்த்த மாதாவோ தேவகி ரோகிணி. என் தந்தை யாரு? உங்கள் தந்தை வசுதேவ மன்னன் என்று வச்சனிக்கிறார். வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கு பிறந்தன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு 2 பேர் சொல்றீங்க. இதுல நீங்க தேவகிக்கு பிறந்தீங்களா ரோகிணிக்கு பிறந்தீங்களா? நான் தேவகிக்கு பிறந்தவன். தேவகிக்கு பிறந்தவன். தேவகிக்கு பிறந்தது தேவகிக்கு. சரி, நான் வளர்ந்தது எங்க போய் வளர்ந்தேன்? எங்க வளர்ந்தீங்க? ஆயர்பாடி அசோதியம்மை நந்த கோணாண்டு சொல்லுடைய 2 இடத்தில் போய் வளர்ந்தேன். ஓஹோ, அங்க போயிட்டீங்க ஆயர்பாடிக்கு. ஆமா. சரிங்க. எதற்காக? தாயோடு தான் பிறந்த தாய்மாமனாக ராஜகம்சனை கொள்வதற்காக வேண்டி நானும் ஆயர்பாடியில் அமர்ந்து வந்தேன். ஓஹோ, தாய் மாமனை மடிப்பதற்காக. உண்மைதான். சரிங்க. அப்படி பிறந்திருந்தாலும் இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். எப்பேற்பட்ட நாடு? ஆமா, நீங்க தப்ப ஓடுதான் நீங்க. அப்புறம் தட்டை கொட்டை அவரை கொட்டை தட்டை கொட்டை தப்ப கொட்டை எலும்பி கோபி.
அவளா சுவாமி தாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நன்னகரம் எதுங்க? தெரியாதா உனக்கு? எனக்கெல்லாம் தெரியாது சாமி. இருங்க வாரேன். தண்ணி குடுறா. தண்ணி குடுறா. இழப்பு வாங்குதுடா. குடுறா குடுறா. மூச்சு வாங்குது. என்ன பண்ற? ஏன் தண்ணி குடி சொன்ன? தண்ணி எனக்கு குடுறானே. உனக்கா? தெளிவா கேட்கணும்ல. கொஞ்சம் இருக்குதா? இருக்கு சாமி. என்ன நான் குடிச்சு மீதி தான் சாமி குடிச்சு மிதிய படி சொல்லுங்க. இருந்த போதிலும் நான் என் நாட்டை ஆண்டு வருகிறேன். என் நாட்டை ஆண்டு வருகிறேன். சமுத்திர நடுவிலே. சமுத்திர நடுவிலே. ஆமா, அலைக்கடலுக்கு நடுவிலே. நடுவிலே சங்கினால் கோட்டை எழுப்பி. சங்கினால் கோட்டை எழுப்பி. எப்படி? சங்கினால் கோட்டை எழுப்பி அதுக்கு சங்கு துவாரகை என்று பெயர் வைத்து. சங்கு துவாரகை என்று பெயர் வைத்து அதிலே இருபுறம் ஜெயன் விஜயன் இருவர்களை காவல் வைத்து. இருபுறமும் ஜெயன் விஜயனை காவல் வைத்து நான் சங்கு துவாரகையிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறேன். நான் சங்கு துவாரகையில செழிப்போடு வாழ்ந்து வருகிறீங்க. சரிங்க. அப்படி இருந்தாலும் நண்பா, அப்படி கண்ணனாக பிறந்திருந்தேனே. எதற்காக பிறந்தேன்? எதற்காக பிறந்தீர்? ஒரு கடவுளாக குடிச்சா எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? தேவர்களும் மும்மூர்த்தி தேவர்கள். யாராரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இப்படி மும்மூர்த்தி தேவர்கள் உள்ளபடி நான் அதிலே சேர்ந்தவன். எவன்? விஷ்ணு. நான் விஷ்ணு. நீங்க? ஆமா. சரி நண்பா. சுவாமி, யுகமானது 4 யுகம். 4 யுகம். கிரேதா, திரேதா, துபாபாரதம், கலியுகம். கலியுகம். ஆமா. இந்த 4 யுகங்களிலே கிரேதா யுகத்தில் நான் என்ன அவதாரம் எடுத்தி? அவதாரம் எதற்காக எடுத்தி? நண்பா, தென்னிலங்கை ஆண்டவருடைய ராவணேஸ்வரனாகப்பட்டவனை கொல்ல வேண்டி இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்தி. தென்னிலங்கை ராவணேஸ்வரன் தான் வதம் செய்ய. ஆமா. சரிங்க. திரைதாயகத்தில் என்ன அவதாரம் எடுத்தி? இது அயோத்தியமான நகர ஆண்டவருடைய தசரத மன்னனுக்கும் கைகை கோசலை சுபத்திரை என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4வராக பிறந்தேன். 4 உருவமா பிறக்கிறீங்க. எத்தனாவது அவதாரத்துல? எத்தனாவது யுகத்துல? 2வது யுகத்துல. என்ன யுகம்? திரேதாயுகம். துவாபர யுகத்துல ராஜ கம்சனை கொல்ல வேண்டி நான் மாய கண்ணனாக பூமியில அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஏன் அந்த பூமியிலே அவதாரம் எடுக்கிறோம்? என்ன காரணம்? நண்பா, என்னுடைய நாடாக உலக சங்கு துவாரகையிலே ஜெயன் விஜயன் இருவர்களை காவல் வைத்திருந்தேன் அல்லவா? அந்த இருவர்களை சாமி சீக்கிரம் ஜெயன் விஜய் இருவரையும் காவல் வைத்திருந்தேன். சரி, எதற்காக? எதற்காக? என்னை தேடி எண்ணற்ற தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சித்திரபத்திர யாவற்றும் வருவார்கள். அப்பொழுது யாரேனும் வந்தார் அவரை உடனடியாக என்னுடைய கண்களுக்கு காட்டுவது அவருடைய வேலையாகும். யாரு உங்க நாட்டு தேடி வந்தாலும் முன்ன உங்ககிட்ட சொல்லணும். சரி. அப்பொழுது அவ்வழியாக யார் வந்தா? யார் வந்தா? பிரங்கி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்தார். பிரங்கி முனிவர். அப்படி ஒரு முனிவர் வந்தாக பொழுது என்ன செய்தார்? உடனடியாக ஆதி மாயனை காண வேண்டும் என்று சொல்லி அவரிடம் சொல்ல, அப்பொழுது அவர்கள் ஜெயினுஜின் சொன்னார். இப்பொழுது ஆதி மாயனாகப்பட்டவர் தியான நிலையில் இருக்கிறார். அதனால் அவர்களை கண்டுகளிக்க முடியாது. சற்று நேரம் பொறுத்து காத்திருந்து கண்டு போங்க அப்படின்னு சொல்ல, அந்த திரஞ்ச முனிவருக்கு அகன்ற கோபமானது வந்தது. அகன்ற கோபம் வந்த உடனே அவர் என்ன செய்தார்? யாரை காணலாம் என்று வந்தேனோ அவர்களை காண என்னை மறுத்து விட்டீர்களா? அவருடைய கையிலாலே மரண நிச்சயமாகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபம் கொடுக்கிற
யாருக்கு? யாருக்கு? ஜெயன் விஜயனுக்கு. ஜெயன் விஜயனுக்கு. அப்பொழுது இருக்காவலரும் என்னை தேடி வந்தார். வந்த பொழுது என்ன செய்தார்? என்ன செஞ்சாங்க? இப்படி முனிவராகப்பட்டவர் சாபத்தை தந்து விட்டார். உங்களுடைய கையிலே நான் மடிய வேண்டும் என்று சொல்லி சாபத்தை தந்து விட்டார். இதற்கு என்னதான் வழி என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், சரி முனிவராகப்பட்டவர் சாபத்தை கொடுத்தால் பலித்தே ஆக வேண்டும். அப்பொழுது அவரிடம் என்ன கேட்டு தெரியுமா? உனக்கு 7 பிறவி வேணுமா இல்ல 3 பிறவி வேணுமா அப்படின்னு கேட்டேன். 7 பிறவினா என்ன, 3 பிறவினா என்ன? 7 பிறவி என்றால் நீ நன்மையே செய்து அறநெறி தவறாமல் அரசாண்டு 7 பிறவிகளை முடித்து பிறகுதான் என்னுடைய பாதத்தில் வந்து சேர முடியும் அப்படி என்று நான் சொல்ல. சரி 7 பிறவிதான் அப்படி. அந்த 3 பிறவினா என்ன? 3 பிறவின்னா இந்த ஆதிமாயனுக்கு எதிரியாக நீ பிறந்து, எப்படி ஆதிமாயனுக்கு எதிரியாக பிறந்து இந்த பூவுலகில நான் பிறந்து உங்களை 3 பிறவியில் மடிப்பேன். 3 பிறவியில 3 பிறவியில் உங்களை மடித்த உடனே என் பாதத்தில் வந்து சேர்ந்து விடுவேன் அப்படின்னு நான் சொல்ல. அப்பொழுது ஜெயன் விஜயன் இருவர் என்ன செய்தா? என்ன பண்ணாங்க? ஆண்டவா 7 பிறவி என்பது மிகவும் நெடிய காலமாகும். அதனால என்னால உங்களை காணாம இருக்க முடியாது. அதனால எனக்கு அந்த 3 பிறவி போதும். எப்படி? எனக்கு அந்த 3 பிறவியே போதும். ஆமா, அந்த 3 பிறவியில உனக்கு எதிரியா பிறந்து உன்னுடைய கையிலே நான் இறந்து 3 பிறவி எடுத்து உன் பாதத்தில் வந்து சேர்ந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயன் விஜயனை சொல்ல, அதனுடைய வார்த்தை கேட்டு கிரைதா யுகத்துல என்னவாக பிறந்தேன்? நானும் இரணையனாக பிறந்தேன். ஆமா, சரி இரணையனாக அந்த ஜெயன் விஜயனை பிறக்க வைத்தேன். யாராரு? ஜெயன் விஜயன், இரணையாச்சுதன். ஆமா, சரி. இருவரையும் முதல் முறையாக நான் நரசிம்ம அவதாரம் கொண்டு அவனை கொண்டு முதல் யுகத்தில் அடுத்து முடிந்தது. இரண்டாவது யுகம் என்ன அன்பா? கிரைதா யுகம். கிரைதா யுகத்துல ஜெயன் விஜயன் இருவரையும் என்னவாக பிறக்க வைத்தேன்? இதோ தென்னிலங்கையாளர்களுடைய ராவணேசனுடைய குளமென்று சொல்லக்கூடிய ராவணனாக பிறக்க வைத்தேன். ராவண கூட்டத்தை வச்சிருக்கீங்க. ராவணன், கும்பகர்ணன், விபூஷணன் இப்படி சொல்லக்கூடிய 5 பிறக்க வைத்து, அப்படி பிறக்க வைத்து ராமராக பிறந்து அந்த தென்னிலங்கையாளர்களுடைய ராவணேசனுடைய குலத்தையும் அழித்து ராவணனையும் கொன்றேன். ஆமா, சரி. இரண்டாவது யுகத்துல அந்த 2 பிறவி முடிந்த அவங்களுக்கு. மூன்றாவது பிறவியில ராஜ கஞ்சன் கமசனுடைய இருவரும் பிறந்தார். அப்படி இருவரும் பிறந்து நானும் கண்ணனாக பூமியில் அவதாரம் எடுத்து 5 வயதில் ஆயர்பாடி சென்று அந்த கஞ்சகமசனுடைய வயிற்றை பிளந்து அவருடைய குடலை உருவி மாலையாக அணிந்து அவர்களுக்கு முத்தி தந்தினார். யாருக்கு? ராஜகம்சனுக்கு. அவனுக்கு கொன்று இந்த ஜெயன் விஜயனுக்கு முத்தி தந்தி. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நான் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதனுடைய வேலையாக இருந்தாலும் இன்று இந்த பூவுலகிலே யார் என்னை நம்பி இருப்பவர், யார் என்ன நம்பாமல் இருப்பவர்? உங்களை நம்பி இருப்பது யாரு, நம்பாமல் இருப்பது யாரு? நான் என்னை நம்பினால் என்ன செய்வேன், விட்டால் என்ன செய்வேன்? யார் இதை நம்பி வர தெரியுமா?
பொறுமை. ஆதவா சாமி, என்னை நம்பி இருப்பவர் யார்? உங்களை நம்பி இருப்பது யார்? நம்பாம இருப்பவது யார்? யாரு? தவளா சுவாமி, என்னை நம்பி இருப்பவர் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய அத்தை மகளாக விளங்கும் ஐவ பஞ்ச பாண்டவர்கள் நம்பி இருப்பவர். உங்களை நம்பி இருப்பது உங்க அத்தை மக்கள் பஞ்ச பாண்டவர்கள். அந்த பாண்டவர்களுக்கு நான் ராமரா விளங்கி வரேன். சரி, என்னை நம்பாம இருப்பவர் துரியனுக்கு நான் எப்பயும் யமனாவே இருக்கிறேன். ஓ, துரியனுக்கு யமனா இருக்கிறீங்க. ஆமா. சரிங்க. அப்படி இருந்த போதிலும் இன்று நான் எதற்கு வந்தேன்? எதற்கு? இந்த பூவுலிகளை பூமி பார்த்து தீர்க்க வேண்டும். எப்படி? பூமி பார்த்து தீர்க்க வேண்டும். பூமி பார்த்து தீர்த்து மறு உலகத்தை உருவாக்க வேண்டும். மறு உலகத்தை. ஆமா. சரிங்க. அதற்கு போர்க்களம் என்று சொல்லக்கூடிய சண்டை உருவாக்கி எண்ணற்ற ஜீவாதி ஜீவர்களை கொல்லணும். அதுதான் எனக்கு வேலை இந்த பிறவியில. சரிங்க. அது முடிச்சிட்டுனா இந்த யுகம் முடியுது. இருந்தாலும் இன்று என் நங்கையாக விளங்கும் நாளுக்கு ஞானம் அது வேகமாக காண வருகிறார். அம்மாங்க என்ன வேண்டி தெரியவில்லை. அழைத்து வா உடனடியாக.